ஹலோ ஒருவன் இன்னைக்கு ஒரு புக் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ அசோகமித்திரன் அவர்கள் எழுதிய தண்ணீர் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு நாவலுடைய ரிவ்யூ தான். ஸோ வெல்கம் பேக் டு புக்ஸ் வித் சாய். தண்ணீர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அடிப்படையா கொண்டுதான் இந்த ஒரு நாவல் நகருது. ஒரு ஸ்ட்ரீட்ல தண்ணீர் பஞ்சம் அதிகமாவே இருக்கு. அந்த ஸ்ட்ரீட்ல உள்ள மக்கள் போர் போடுறாங்க, ஏதேதோ பண்றாங்க. இருந்தாலும் அவங்க தண்ணீர் பஞ்சம் பார்த்தீங்கன்னா தீர்ந்த பாடே இல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு 3 பெண்களை மட்டுமே முக்கியமா இந்த கதையில டிஸ்கிரைப் பண்றாங்கன்னு தான் சொல்ல முடியும். பெரிய கதையா ஒரு பெரிய ஒரு மையம் கொண்ட கதையா இந்த சூழ்நிலையில இருந்து இதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இதுல இருக்காது கதை. ஒரு 3 பெண்களுடைய லைஃப் அது பாட்டுல போயிட்டு இருக்கும். அதை பற்றி சின்னதா நம்ம கிட்ட டிஸ்கிரைப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிதான் இந்த ஒரு கதை இருக்கும். ஆக்சுவலி இந்த கதையை பார்த்தீங்கன்னா ஒரு சிறு கதையா எழுதணும்னு நினைச்சிருக்காரு அசோகமித்திரன். ஆனா இது சிறுகதையில அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறு நாவலா அதுக்கப்புறமா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதையில அந்த முக்கியமான 3 கேரக்டர் யாரு அப்படின்னு கேட்டா சாயா அண்ட் ஜமுனா. சாயா தங்கச்சி, ஜமுனா அக்கா. அவங்க ஜமுனாக்கு சினிமால கதாநாயகியா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க வீடு ஒத்துக்காதனால அவங்க சென்னையில ஒரு தண்ணீர் பஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியால ஒரு சின்னதா ஒரு ரூம் எடுத்து வாடகைக்கு இருப்பாங்க. அதே மாதிரி சாயாக்கு திருமணமாகி அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இவங்களும் ஜமுனாவோட ரூம்மேட்டாவே ஜமுனா கூடவே இருப்பாங்க. அதுவும் இல்லாம சாயாக்கு முரளி அப்படின்ற ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் சாயாவோட அம்மா வீட்டுல தான் இருப்பான். ஸோ இவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் வேற வீடு பார்த்து முரளியும் தன்னோட கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையில இருப்பாங்க சாயா. சினிமா இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படியாவது தான் சாதிச்சிடணும் அப்படின்ற ஒரு ஆசையினால பாஸ்கர் அப்படின்றவங்க கூட சினிமா சம்மந்தப்பட்ட விஷயமா ஜமுனா வெளியே போவாங்க. ஆனா அது சாயாவுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால நிறைய டைம் அவங்க வீட்டுல சாயாக்கும் ஜமுனாக்கும் அந்த பாஸ்கருக்கும் கூடவே சண்டை ஏற்படும். அப்படி ஒரு நாள் சண்டை ஒரு நாள் பெருசாவே ஆகும் சாயாவுக்கும் அந்த பாஸ்கர் அப்படின்ற ஒரு ஆளுக்கும். ஸோ அதனால சாயா வீட்டை விட்டே போயிடுவாங்க. இப்போ நீ இந்த ஆள் கூட நீ வெளியில போன அப்படின்னா நான் இப்போ வீட்டுல இருந்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சாயா ஜமுனா கிட்ட சண்டை போட்டுட்டு போவாங்க. ஆனா அவ சரியாயிருவா அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல ஜமுனா எப்பயும் போல அந்த பாஸ்கர் கூட வெளியில போயிடுவாங்க. ஆனா ரிட்டன் ஜமுனா வரும்போது ஜமுனா மனசுக்குள்ள 1000 கவலைகள் இருக்கும். அதோட சாயாவும் அந்த வீட்டுல இருக்க மாட்டாங்க. தனக்கு என்ன நடந்துச்சு, தான் என்ன தவறு செஞ்சிருக்கோம், சாயா ஏன் விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஜமுனா யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு தவறான ஒரு முடிவுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த இடத்துல டீச்சர் அம்மா அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் லேடி என்டர் ஆகுறாங்க. டீச்சர் அம்மாவுக்கு ரொம்பவே கம்மியான பக்கங்கள்ல தான் அவங்க அவங்க இந்த புத்தகத்துல வருவாங்க. ஆனாலுமே ஜமுனா என்ன இனி பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு தவறான ஒரு முடிவுல இருந்தாலும் அது அப்படியே மாத்தி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஜமுனாக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஏது எதுவுமே ஜமுனாவுடைய கதையை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் ஜமுனாவுடைய மைண்டையே ஃபுல்லா மாத்திரும். அதுக்கப்புறமா ஜமுனா சாயாவை போய் சந்திச்சு அவளை எப்படியாவது தன்னோட கூட்டிட்டு வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி போவாங்க. ஸோ சாயா திருப்பி ஜமுனா வீட்டுக்கு வந்தாங்களா இல்லையா, சாயாவோட ஹஸ்பண்ட் மிலிட்ரியில இருந்து வந்தாங்களா, ஜமுனாக்கு அப்படி என்ன நடந்தது தவறான முடிவு எடுக்கிற அளவுக்கு, அதுக்கப்புறமா ஜமுனா அண்ட் சாயாவோட லைஃப் என்னாச்சு, அப்படி என்ன பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள் அந்த டீச்சர் அம்மா சொல்லியிருப்பாங்க. அதோட அந்த ஏரியா தண்ணீர் பஞ்சம் தீர்ந்துதா இல்லையா அப்படின்றத இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் இந்த புத்தகம் 2வது முறையா வாசிக்கிறேன். 2வது முறையா வாசிக்கும் போதுமே எனக்கு அதுல உள்ள அந்த சுவாரஸ்யங்கள் எனக்கு குறையவே இல்லை. அந்த ஒரு
நம்ம ஒரு நாவலை படிக்கிறோம் அப்படின்னா அந்த நாவலுக்குள்ள நம்மளும் ஒரு கேரக்டரா நின்று அங்க நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்ப்போம். அப்படிதான் எனக்கு தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இது 2வது முறையா வாசிக்கும் போதும் கூட நான் முதல் முறையா வாசிக்கும் போது எவ்வளவு என்ஜாய்மெண்ட் பண்ணி வாசிச்சனோ அதே மாதிரிதான் எனக்கு இருந்தது. இந்த புத்தகம் நான் ரீட் பண்ணதுலயே வச்சு இந்த புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் கூட. இந்த புத்தகம் நான் முதல் வாட்டி வாசிக்கும் போதே வந்து 3 டேஸ்ல முடிச்சிருக்கலாம். ஆனா நான் வேணும்னே ஒரு 5 டேஸ் ஆக்கி முடிச்சேன். ஏன்னா இந்த நாவலுடைய சுவை வந்துட்டு சீக்கிரமா முடிஞ்சிடக்கூடாது. ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவோம் இல்லையா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடை, அந்த மாதிரி தான் நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா இல்ல சீக்கிரம் முடிஞ்சிட வேணாங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் ரீட் பண்ணேன். இந்த புத்தகத்துடைய பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 143 பேஜஸ் தான் இருக்கும். சீக்கிரமா நம்ம முடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரைட்டிங் ஸ்டைலுமே. ஆனா நான் வந்து மெதுவா ரீட் பண்ணேன். ஏன்னா அந்த ஒரு தருணத்துக்குள்ள நானும் கொஞ்சம் நீண்ட நாள் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த புத்தகம் அமேசான்லயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த புத்தகத்துடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். ஸோ வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. ஸோ அசோகமித்திரன் அவர்களுடைய ரைட்டிங் ஸ்டைல் நான் இந்த புத்தகத்துல தான் முதல் முறையா ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதோட இந்த தண்ணீர் அப்படின்ற இந்த இந்த பிக்சர், இந்த பேப்பர் பேக் குவாலிட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதே மாதிரி நிறைய புத்தகங்களுடைய ரிவ்யூவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டடா.